வெறித்தனமான மேட்ச் அனுத்து. கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரு கோல் போட்டதோட இல்லாம போர்ச்சுகல் யூஇஎஃப்ஏ நேஷன்ஸ் லீகை கப்பு அடிச்சு தூக்கி இருக்குது. அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோலு ஸ்பெயின், ரெண்டாவது கோலு போர்ச்சுகல் டிரா பண்ணிச்சு, மூணாவது கோலு மறுபடியும் ஸ்பெயின் போட்டுது. ஸ்பெயின் போட்டு லீடிங் வந்தாங்க. அப்பதான் தலை இறங்கினார் களத்துல, ஒரு கோல் ஒன்று அடிச்சாரு, பாலை தூக்கின்னு ஓடினே இருந்தாரு. அதுக்கப்புறம் மேட்ச் வந்து ரெகுலர் டைம் வரைக்கும் ட்ரா, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைமும் ட்ரா, அதுக்கப்புறம் பெனால்டிஸில் கெத்தா ஜெயிச்சுட்டு கப்பு வாங்கினாங்க போர்ச்சுகல். நான் என்ன சொல்கிறேன், கிறிஸ்டியானோ ரொனால்டோ கூடலாம் வந்து ஒரு சில சில்லற பசங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறாங்க. இந்த யாரவன் லெமன் யமாலா, அவனை வந்து ஸ்பெயின்காரன், ஸ்பெயினில் வந்து ரைட் விங்கில் ஆடுறான் பொழுது அவனை வந்து என்னவோ பெருசாக பில்டப் காட்டி ஸ்பெயினில் இருக்கிறவங்க அப்புறம் இங்கே இருக்கிற சில தற்கூரிங்கெல்லாம் பேசினுக்கிறாங்க. அவனா எனக்கு யாருனே தெரியாது. திடீர்னு வந்து இந்த பெஸ்ட் கேம் இருக்குதுல்ல, இ ஃபுட்பால், அதில் வந்து ஆடில் வந்தாப்புல, அதில் தான் அவன் மூஞ்சி நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இவனுக்கு பேச கொஞ்சம் தெரியுது. அவனும் என்ன ஆடுறான், அவனும் ஒன்றுமே ஆடல. அவனை போயிட்டு ரொனால்டோ கிட்ட வந்து மோத முடியாது, ஸ்பெயின் தான் கப்படியும் அப்படி இப்படி ஓவராக பில்டப்பில் விட்டானுங்க. கடைசியில் ஃபுட்பாலில் ஸ்பெயின் லாலிபப் சப்பின்னு போயிடுச்சு தான் சொல்லுவேன். அதாவது ரன்னர் அப்போ வாங்கிட்டு போயிட்டானுங்க. அதாவது ரொனால்டோ வந்து எவ்வளோ பெரிய லிஜெண்ட் தெரியுமா? ரொனால்டோ வந்து ஒரு ஃபுட்பால் கிரேட்டஸ்ட் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு தவிர்க்க முடியாத ஒரு லிஜெண்டு. அவர்லாம் வந்து என்ன நினச்சினீங்க அவரை பற்றி? ஒரு இது வேர்ல்டு கப் மேட்ச்லேயே ஸ்பெயின் வந்து ஒரு மேட்ச்சில் வந்து 3 கோல் போட்டிருப்பாங்க, போர்ச்சுகல் 2 கோல் போட்டிருப்பாங்க. அந்த மேட்ச்சில் வந்து டைம் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் ஃப்ரீ கிக் மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்குது. அந்த டைமில் ரொனால்டோ வந்து ஃப்ரீ கிக் எடுப்பார். அதுவும் கொஞ்சம் ரொம்ப கிட்ட கொஞ்சம் தள்ளி தான். அந்த ஃப்ரீ கிக்கை கோலாக மாற்றி மேட்சை ட்ரா பண்ணி மொத்த ஸ்பெயினையும் ஓட விட்டார். ஸ்பெயின் அப்போ எவ்வளோ போகுது தெரியுமா? இந்த டைம்லேயே வந்து ஸ்பெயினே வந்து ஒரே ஃப்ரீ கிக்கில் ட்ரா பண்ணி ரொனால்டோ ஓட விட்டார். அதான் சொல்கிறேன், நீ லெமன் யமால் இல்லை, மொத்த ஸ்பெயினே கூட்டு வந்தாலே வந்து ரொனால்டோ கிட்ட நிற்க முடியாது. ஏன்னா ரொனால்டோ ஒன் மேன் பவர் தான் நான் சொல்லுவேன். அதனால் வந்து மறுபடியும் ஒன்ஸ் அகைன் வந்து யூஎஃப்ஏ நேஷன்ஸ் லீக்கை வந்து போர்ச்சுகல் வாங்கியிருக்கு. அது வந்து பார்க்கும்போது ரொனால்டோ ஃபேன்ஸுக்கு ரொம்பவே சந்தோஷப்படக்கூடிய ஒரு தருணம். அதை வந்து எல்லாருமே கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க. நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். அதாவது இந்த மேட்ச்சு பார்த்தேன், ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். ஆக்சுவலாக அது வந்து எந்த அளவுக்கு வந்து போர்ச்சுகல் வந்து தோத்துறாங்கன்னு நினச்சாங்க. அது தான் ஃபர்ஸ்ட் கோல் போட்டவொடனே வந்து என்னடா ஸ்பெயின் லீட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஒரு கோல் ட்ராப் பண்ணி மறுபடியும் லீடு ஸ்பெயின் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போர்ச்சுகல் ஃபேன்ஸ்லாம் கிரவுண்ட்லேயும் சரி இங்கேயும் சரி ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ரொனால்டோ கேமுக்குள்ளே ஃபார்முக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் வந்து மேட்ச் வந்து கான்ஃபிடன்ஸ் வந்தது. நம்ம தானே அடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி போர்ச்சுகல் ஃபேன்ஸ்லாம் நினச்சாங்க. அதே மாதிரி வந்து போர்ச்சுகல் கப் அடிச்சாங்க. அதனால் அந்த யமனு யமாலு சொல்லிட்டு அவனே வந்து பற்றிலாம் பேசாதீங்க. அவனாம் வந்து ரொனால்டோவுக்கு கால் தூசி கூட வரமாட்டான், ஓகேவா? ஏன்னா அங்கே லியோனல் மெஸ்ஸியே வந்து ரொனால்டோட போட்டி போட முடியாமல் இப்போ ஆள் அட்ரஸே காணோம், எங்கே இருக்காருன்னே தெரில. மெஸ்ஸி வேர்ல்டு கப் வாங்கினார் கடைசியாக நான் பார்த்தது. அதுக்கப்புறம் மெஸ்ஸி வந்து வேறு கிளப்புக்கு போயிட்டு என்னன்னாருன்னே தெரில, அதோட ஆளே காணோம். ஆனால் ரொனால்டோ பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கப்பு வாங்கிடுறாரு. மெஸ்ஸியாச்சும் வேர்ல்டு கப்பு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி அதுவும் டீம் ஒர்க்கால வாங்கிட்டு ஓட்டார். ஆனால் ரொனால்டோ பார்த்தீங்கன்னா அவரோட உழைப்பு, அவரோட கோல் இல்லாமல் அங்கே சீனே கிடையாது. அந்த மாதிரி அவரே ஒரு கோல் போட்டு மேட்ச் ஜெயிக்க வச்சு எப்படியோ வந்து ஒன் மேன் ஷோவாக போட்டிகளை வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த மெண்டிஸையும் பாராட்டி ஆகணும். ஏன்னா அவர் தான் போர்ச்சுகல் ஃபர்ஸ்ட் கோல் போட்டார், அது நல்ல கோல், ரொம்பவே நல்லா இருந்தது. ரெண்டாவது கோல் தான் தலை ரொனால்டோ போட்டார். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்பெயின் வந்து அந்த அளவுக்கு பில்டப் கொடுக்காதீங்க. ஏன்னா வந்து ஸ்பெயினில் அந்த அளவுக்கு இப்போதைக்கு பிளேயர்ஸ்லாம் கிடையாது. இருந்தது ஒரு காலகட்டத்தில் 2010 வேர்ல்டு கப் டைம்லலாம் ஸ்பெயின் வந்து சம பிளேயர்ஸோடு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே டல் ஆகிட்டாங்க. ஸ்பெயின் வந்து இப்போ ஒர்த்தே கிடையாது சுத்தமாக. இவங்க ரன்னர்ஸ் அப்பா வந்து பெரிய விஷயம் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக வந்து ஃப்ரான்ஸ் தான் வச்சுருந்தோம் செமிஃபைனல், ஏதோ ஃப்ளூக்குனால வந்து ஸ்பெயின் உள்ள வந்துச்சு, சரியா? அதனால வந்து ஸ்பெயினையும் தூக்கி சொல்லாதீங்க. அப்புறம் இந்த லெமன் யமால் தண்டகாரமத்தையும் வந்து இப்போ ஓவராக பில்டப்லாம் கொடுக்காதீங்க, சரியா? எப்போவுமே வந்து தலை ரொனால்டோ தான் டாப்பு. ரொனால்டோவெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. ரொனால்டோ வந்து வெறித்தனம், வைப்பு, கிங்கு எல்லாமே ரொனால்டோ தான், புரியுதா? அதனால் வந்து நீங்கள் வந்து யமாலை வந்து அப்படியே அமுக்குங்க. ஸோ வந்து நோ பில்டப் ஃபார் யமல் அண்ட் ஒன்லி ரீசன் இஸ் தலை ரொனால்டோ.